हम तो हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल அவுசுபில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 18 மே 2024 சனிக்கிழமை. இந்தியாவில் 10 மணி ஆகின்றது. ஜிஎம்டிக்கு ஏற்ப 4 மணி ஆகிறது. இது ராஹே ஹுதாவுக்கான நேரம். காதியான் தாருலமானிலிருந்து ராஹே ஹுதாவின் நேரலை நிகழ்ச்சிகளின் 4 எபிசோடுகளை கொண்ட ஒரு தொடருடன் உங்களுடன் வந்திருக்கின்றோம். ரெகுலர் வியூவர்ஸுக்கு தெரியும், இந்த ராஹே ஹுதா நிகழ்ச்சி நேரலையாக இருப்பதுடன் சேர்த்து இது ஒரு இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய கேள்விகள் மூலமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சி இணைந்து கொள்ளலாம். நம்முடன் இணைந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி ஸ்கிரீனில் தொடர்புக்கான முழு விவரங்களையும் பார்ப்பீர்கள். டெலிஃபோன் லைன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜ்கள், ஃபேக்ஸ் மெசேஜ்கள் மூலமாகவும் அல்லது இமெயில் மூலமாகவும் கூட நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இங்கே ஸ்டூடியோ ரிசர்ச்களோடு சேர்த்து நம்முடைய நேயர்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு முன் வைப்போம். மேலும் நம்முடைய அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நேர்களே, இந்த முழுமையான தொடரில் நாம் சையதுனா ஹஜரத் மிர்சா பஷீருதீன் மஹ்மூத் அஹ்மத் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உன்னதமான ஒரு நூல் அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற தலைப்பில் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த தொடரின் 3வது எபிசோட் ஆகும். இன்று இந்த தலைப்பில் உரையாடுவதற்காக ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர்களை நாம் முதலாக அறிமுகம் செய்து வருகின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முனீர் அஹமத் சாஹிப் ஹாதிம் மற்றும் மதிப்பிற்குரிய மௌலானா ஜைனுத்தீன் ஹாமித் சாஹிப் இன்றைய நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருப்பார்கள். நான் இருவரையும் வரவேற்கின்றேன். நேர்களே, நம் இறைவன் ஓர் உயிருள்ள இறைவனாவான், நம் தூதர் ஓர் உயிருள்ள தூதராவார்கள், நமது மறைநூல் ஓர் உயிருள்ள மறைநூலாகும், நமது மார்க்கம் ஓர் உயிருள்ள மார்க்கமாகும் என்கிற இந்த தூது செய்திக்கு பெயர்தான் அகமதியத்தாகும். இந்த உயிரோட்டத்திற்கான சான்றாவது எல்லாம் வல்ல இறைவனும் அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறுதி காலத்தில் இஸ்லாத்தை புதுப்பிப்பதற்காகவும் அதை மேலோங்க செய்வதற்காகவும் எந்த இமாம் மஹ்தி மற்றும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வருகை தருவார்கள் என்ற வாக்குறுதி இருந்தார்களோ அந்த வாக்குறுதி மிகவும் மேன்மையுடன் நிறைவேறிவிட்டது. வரவிருந்தவர் வந்தார். அவர் காதியான் எனும் புனித பூமியில் தோன்றினார். நேர்களே, இந்த சுருக்கமான முகவுரைக்கு பிறகு நான் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் கேள்வியை மதிப்பிற்குரிய மௌலானா முனீர் அஹமத் சாஹிப் ஹாதிம் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சையதுனா ஹதரத் முஸ்லிஹ் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தின் 4 நோக்கங்களை எடுத்து கூறினார்கள். இந்த நோக்கங்கள் என்ன? அவற்றை விளக்கமாக கூறவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சையதுனா ஹதரத் அக்தஸ் அமீருல் மூமினீன் இரண்டாவது ஹலிஃபத்துல் மசி ஹதரத் முஸ்லிஹ் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதியத் எனும் உண்மை இஸ்லாம் என்ற சொற்பொழிவில் அன்னார் என்ற தலைப்பில் ஆற்றிய அந்த சொற்பொழிவை 1924 லண்டனில் நிகழ்த்தினார்கள். அதை மௌலானா ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய அந்த ஆன்மீக காட்சி அதிலிருந்து நிறைவேறியது. அதில் மஸீஹ் அல் இஸ்லாம் அவர்கள் பார்த்திருந்தார்கள். லண்டனில் ஒரு பெரும் திரளில் சொற்பொழிவாற்றுகிறார்கள். ஆக அன்னாருடைய இந்த ஆன்மீக காட்சி ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நிறைவேறியது. மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய உண்மைக்கு மற்றும் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உண்மைக்கு ஒரு மிக பெரும் சான்றாகும்.
இப்பொழுது நான் என்னுடைய இந்த கேள்வியின் பக்கம் வருகின்றேன். மார்க்கத்தின் 4 நோக்கங்கள் இந்த சொற்பொழிவில் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். அது என்ன? ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மார்க்கத்தின் 4 நோக்கங்களில் ஒன்று, முதல் நோக்கம் மனிதனுக்கு அவனை படைத்தவனை பற்றி தகவலை தெரிய வைக்க வேண்டும். இது மார்க்கத்தின் ஒரு அடிப்படையான நோக்கமாகும். இரண்டாவது நோக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு நல்லொழுக்கங்களை பற்றிய போதனை வழங்க வேண்டும். மூன்றாவது நோக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு நாகரிகத்தை பற்றி, பண்பாட்டை பற்றி, சமூக தொடர்புகளை பற்றி, இருக்கக்கூடிய விவகாரங்கள் பற்றிய விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நான்காவது நோக்கமாக அன்னார் கூறியிருக்கின்றார்கள், மார்க்கத்தின் நோக்கம் என்னவென்றால், மரணித்த பிறகு மனிதனின் வாழ்வு இருக்கின்றது, நிலைமை இருக்கும், அவற்றை பற்றி சரியான விளக்கத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த 4 விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை ஹுசூர் அவர்கள் மார்க்கத்தின் நோக்கமாக இங்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அடுத்து இது எவ்வளவு விளக்கமானது என்றால், முழு நூலும் இதன் அக்கம் பக்கமே சுற்றி கொண்டிருக்கின்றது. நானும் கூட இந்த நோக்கங்களில் இப்பொழுது நான் சுருக்கமாக உங்களுக்கு அடுத்து வைத்த அந்த நோக்கங்களிலிருந்து எடுத்துக் கூறுகின்றேன். ஹுசூர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், முதல் நோக்கம், ஹுசூர் கூறுகின்றார்கள், மனிதனுக்கு அவனை படைத்தவனை பற்றி தெரியப்படுத்துங்கள். அவனுடைய பண்புகள் என்ன, அதை பற்றி மனிதனுக்கு சொல்ல வேண்டும். இஸ்லாம் கூறுகின்றது, அவன் அல்லாஹ் ஆவான், அவன் ஏற்பெயர், அவனுக்கு எண்ணற்ற பண்புகள் இருக்கின்றன. அவன் ரஹ்மான் ஆவான், ரஹீம் ஆவான், மாலிகி யோமித்தீன் ஆவான், படைப்பாளனாக இருக்கின்றான். எவ்வளவு இருக்கின்றன என்றால், லில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு எண்ணற்ற அழகான பண்பு பெயர்கள் இருக்கின்றன. அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹை பற்றி அன்னார் எடுத்துக் கூறின முதல் நோக்கம் என்னவென்றால், மனிதனுக்கு சொல்ல வேண்டும், எப்படி மனிதன் பெற முடியும், அல்லாஹ் எப்படி பெற முடியும் என்றால், அல்லாஹோடு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்க வேண்டும் என்று இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். மனிதன் அல்லாஹை பெறுவதற்கான வழிமுறைகள் பற்றி கூறுகின்றார்கள். அடுத்து, எந்த நற்செயல்கள் மூலமாக இறைவனை பெற முடியும். அடுத்து, இறைவனை அடைவதற்கான வழிவகைகள் என்னென்ன. முதல் நோக்கத்திற்கு முன்னால் 4 விளக்கங்களை ஹுசூர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது நோக்கமாக அன்னார் கூறியிருக்கின்றார்கள், மார்க்கத்தின் இரண்டாவது நோக்கமாக நல்லொழுக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றார்கள். இந்த நல்லொழுக்கங்கள் என்ன என்று கூறியிருக்கின்றார்கள், தீய ஒழுக்கங்கள் என்ன என்று கூறியிருக்கின்றார்கள். அடுத்து, தீய ஒழுக்கங்களை பற்றி படித்தரங்கள் என்ன என்று கூறியிருக்கின்றார்கள். நான்காவது, தீய ஒழுக்கங்களின் படித்தரங்களை பற்றி கூறுகின்றார்கள். ஐந்தாவது வாக கூறியிருக்கின்றார்கள், எதை நாம் நன்மை என்று கூறுகின்றோம், எதை நாம் தீமை என்று கூறுகின்றோம், நன்மையின் பற்றிய விளக்கம் என்ன, தீமையை பற்றிய விளக்கம் என்ன. அன்னார் கூறுகின்றார்கள், அந்த வழிவகைகள் என்ன, எவற்றின் மூலமாக ஒரு மனிதன் நல்லொழுக்கத்தை பெற முடியும். ஆறாவது கூறியிருந்தார்கள், எந்த வழிகள் மூலமாக நல்லொழுக்கங்களை பெறலாம் என்பதை. கடைசி மற்றும் இறுதியானதை பற்றி கூறியிருக்கின்றார்கள், தீய ஒழுக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் பற்றி கூறியிருந்தார்கள். அடுத்து 7 பிரிவுகளை கூறுகின்றார்கள், அது பல பக்கங்களில் பரவி இருக்கின்றது. அடுத்து கூறுகின்றார்கள், மனிதனுடைய மார்க்கத்தின் 3வது நோக்கம் என்னவென்றால், மனிதனுடைய பண்பாட்டை சரி செய்ய வேண்டும், அவனுடைய சமூக வாழ்வை சரிப்படுத்த வேண்டும். சமூக வாழ்வு சம்பந்தமாக எந்தெந்த விஷயங்களை எடுத்துக் கூறியிருக்கின்றார்கள். மனிதனுக்கு கூற வேண்டும், அதாவது பணியாளர்கள் மற்றும் எஜமானனுக்கான உரிமை என்ன என்பதை பற்றி சொல்ல வேண்டும். பிறகு ஒரு மார்க்கத்துக்கு மற்ற மார்க்கத்தோடு என்ன தொடர்பு இருக்கும் வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றார்கள். இதையும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. உண்மையான மார்க்கம் இதையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து கூறுகின்றார்கள்,
ஒரு ஆளுமைக்கு இரண்டாவது ஆளுமையோடு, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டோடு என்ன தொடர்பு இருக்கின்றது? இதுவும் உண்மையான மார்க்கத்தின் நோக்கமாகும். அதை மனிதர் எடுத்து சொல்ல வேண்டும். பிறகு பண்பாட்டை பற்றி ஹுசூர் அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள். அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மனிதனின் வாழ்வு, அதை பற்றி தெரியப்படுத்த வேண்டும். நான் இப்பொழுது பண்பாட்டை பற்றி கூறினேன், ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னேன். சுருக்கமாக இந்த விஷயத்தை நான் கூறிவிடுகின்றேன். இஸ்லாம் நல்லொழுக்கம் மற்றும் பண்பாட்டை பற்றி எது விஷயத்தை கூறுகின்றதோ அதன் அடிப்படையாக எதை கொள்கிறது என்றால் நீதி மற்றும் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த விவகாரங்களில் நாம் நீதி நிலைநாட்டுவோம் என்றால் பிறகுதான் நாம் உண்மையான நல்லொழுக்கங்களை உடையவர்களாக ஆக முடியும். மேலும் நம்முடைய நாட்டில், நம்முடைய நகரத்தில் நல்ல ஒரு பண்பாட்டை நிலைநாட்ட முடியும். அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ஸில் குர்பா. இந்த சனிச்சிறப்பு, இந்த போதனை திருக்குர்ஆன் மட்டும்தான் வழங்கி இருக்கிறது. வேறு எந்த மார்க்கத்திலும் நீங்கள் தேடி பாருங்கள், இந்த போதனை உங்களுக்கு கிடைக்காது. முதலில் நீங்கள் நீதி நிலைநாட்டுங்கள், நீதியோடு நடந்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்து நீங்கள் அதிக நன்மை புரியுங்கள். நீதியை விட மேலானது அதிக நன்மை புரிதல். ஒருவருக்கு நான் உங்களுக்கு 500 ரூபாய் உங்களுக்கு கூலிக்கு தருவேன் என்று சொன்னால், ஊழியமாக தருவேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்து படிக்க உங்களுக்கு ஊதியம் கொடுப்பேன் என்று சொன்னால் அது நல்ல விஷயம். அடுத்து அவருக்கு உணவும் அளித்தால் அது இஹ்சான் எனப்படுகின்றது, அதாவது அதிக நன்மை. ஆக இஸ்லாம் நீதியோடு சேர்த்து அதிக நன்மை புரிய வேண்டும் என்றும் நமக்கு போதனை விளக்கின்றது. அடுத்து ஈதாஇ ஸில் குர்பா, அதாவது நீங்கள் மனித குலத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு நடந்து கொள்வது போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது. ஆக இந்த அடிப்படையான விஷயம் எடுத்து கூறப்பட்டுள்ளது நல்லொழுக்கம் மற்றும் பண்பாட்டை பற்றி. இந்த விஷயம் நடுவில் வந்துவிடும் பொழுது அதில் அழகு உருவாகி விடுகின்றது. அடுத்து மரணத்திற்கு பிறகுடைய வாழ்வை பொறுத்தவரை, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்வில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறியிருக்கின்றான், அது ஒரு ஆன்மீக வாழ்வாகும். இன்றைய நாள்களில் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த உடல் கபரில் உயிர் பெற்றுவிடும் என்று. அதுபடி கிடையாது. இது ஒரு ஆன்மீக உயிராகும், இது ஆன்மீக வாழ்வாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியிருக்கின்றான், ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உஃபிய லஹும் லஹா மின் குர்ரத அயுனின். இதனுடைய வசன முன்பின் இருக்கலாம். அதனுடைய பொருள் அதாவது என்னவென்றால், அல்லாஹ் என்ன அவருக்கு அதற்காக மறைச்சதற்காக என்பதை எந்த ஒரு உயிரும் அறியாது. கியாமத்திற்காக நோக்கம் என்னவென்றால் யாருக்குமே தெரியாது. திருக்குர்ஆனில் இது கூறப்பட்டிருக்கின்றது. ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஹதீஸே குத்ஸி அல்லாஹ் கூறியிருக்கின்றான், நானுடைய நல்ல மக்களுக்காக எதையெல்லாம் தயாரித்திருக்கிறேன் என்றால் அதை எந்த ஒரு கண்ணும் கண்டதில்லை, எந்த ஒரு காதும் கேட்டதில்லை, எந்த ஒரு உள்ளத்திலும் அது கடந்ததில்லை. ஆக இது வெளிப்படையான விஷயங்கள் எப்படியாக இருக்க முடியும்? வெளிப்படையான பழம் அல்லது வெளிப்படையான இந்த இனிப்புகள் எப்படி கிடைக்க முடியும்? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நூலில் மார்க்கத்தின் கடைசி விஷயமாக, கடைசி நோக்கமாக இதை கூறியிருக்கின்றார்கள். மனிதனுக்கு மறுமையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். அதில் அன்னார் கூறியிருக்கின்றார்கள், மார்க்கத்தின் நோக்கம் என்னவென்றால் மனிதனுக்கு மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்வை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நான் ஒரு சில வரிகளை கொண்ட ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை மார்க்கத்தை பற்றி நான் எடுத்து வாசித்து காட்டுகின்றேன். என்னுடைய இந்த கருத்தை நான் நிறைவு செய்கின்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தெளிவாகட்டும், மார்க்கத்தை மேற்கொள்வதின் அசல் நோக்கம் என்னவென்றால், எந்த இறைவன் நீடேற்றத்தின் உயிரூற்றாக இருக்கின்றானோ அவன் மீது எப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை வந்துவிட வேண்டும் என்றால் அவனை கண்ணால் கண்டுவிட்டது போன்று இருக்க வேண்டும். எனவே எல்லாவற்றையும் விட முன்னுரிமையாக மனிதனுடைய கடமை என்னவென்றால் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் எந்த மார்க்கத்தை பெற வேண்டும் என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு முழுமையான நம்பிக்கை கிடைக்க முடியும், அந்த மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும். பிறகு மார்க்கத்தின் நோக்கம் என்ன என்பதை பற்றி கூறுகின்றார்கள். மனிதன் இறைவனுடைய இயல்பு மற்றும் அவனுடைய முழுமையான நல்ல பண்புகளை பற்றி திட நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் அந்த ஈமான் கிடைக்கப்பெற்று ஒரு மனிதனுடைய உணர்வுகளில் இழப்புகளில் இருந்து அவர் விடுதலை அடைய வேண்டும். மேலும் இறைவனுடன் ஒரு தனிப்பட்ட அன்பு உருவாக வேண்டும். சஷ்மை மசிஹி. ஆக மார்க்கத்தின் நோக்கங்களாக ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஹ்மதித் எனும் ஹக்கீக்கி அஹ்மதித் எனும் உண்மை இஸ்லாம் என்ற நூல் கூறியிருக்கின்றார்கள். அதை சுருக்கமாக இப்பொழுது உங்கள் முன்னால் நான் எடுத்து வைத்தேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே,
13 வயது ஒரு அன்பருடைய கேள்வி வந்திருக்கின்றது. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக ஒரு பிள்ளையுடைய கேள்வி வந்திருக்கின்றது. இந்த கேள்வியை நான் வாசித்து காட்டுகின்றேன். ராஹில் அஹ்மத் இந்த கேள்வி கேட்கின்றார். ஜமாத் அல்லாத ஒருவர் நம்மிடம் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்து உயிரோடு இருக்கிறார் என்று கூறினால், கடைசி காலத்தில் இறங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு புரிய வைப்பதற்காக என்ன பதில் சொல்ல வேண்டும்? நான் மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹமத் காதிம் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ராஹில் அஹமத் எப்படிப்பட்ட வயதில் இப்பொழுது இருக்கின்றார் என்றால், பள்ளிக்கூடங்களில் சயின்ஸில் படித்து கொடுக்கப்படுகின்ற நூல்கள் அதில் கூறப்படுகின்றன, இந்த பூமிக்கு கீழ் ஒரு காந்த விசை இருக்கின்றது. அதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று கூறுகின்றோம். புவியீர்ப்பு விசை. எந்த ஒரு வலுவான விஷயமாக சரி, பூமியில் நாம் தூக்கி போடும் பொழுது அது மீண்டும் பூமியில் வந்து விடுகின்றது. அது மேலே செல்ல முடியாது. ஏனென்றால் அத்துடன் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஃபோர்ஸை விட்டுவிட்டு எப்படி வானத்தில் சென்று விட்டார்கள்? ஆன்மா செல்ல முடியும், அது சரியான விஷயம்தான். திருக்குர்ஆன் இந்த விஷயத்தை எடுத்து கூறியிருக்கின்றது. அலம் நஜ் அலில் அர்ல கிஃபாத்தன் அஹியாத்தன் வ அஹியானன் வ அம்வாத்தா. நாம் பூமியை உயிருள்ளவர்களையும் மரணித்தவர்களையும் தன் பக்கம் இழுக்கக்கூடியதாக ஆக்கவில்லையா? திருக்குர்ஆன் கிராவிடேஷனல் பவரை பற்றி கூறியிருக்கின்றது. அத்துடன் நான் இந்த விஷயத்தையும் கூறிவிட்டு செல்கின்றேன். இவர்களுக்கு இந்த விஷயமும் தம்முடைய கைர் அஹ்மதி நண்பர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது இன்றைய காலத்தில் முல்லாக்களும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார் என்பதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனவே நான் ராஹிலுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க விரும்புகின்றேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கத்து காஃபிர்கள் இவ்வாறு கூறினார்கள், நாங்கள் இவ்வாறு உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், எங்கள் கண் முன்னால் நீங்கள் வானத்திற்கு ஏறி காட்டுங்கள், அங்கிருந்து இறங்கி வாருங்கள், உங்களுடைய கையில் ஒரு மறை இருக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். நீங்கள் வானத்திலிருந்து இறங்குகிறீர்கள் என்பதை நாங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும். உங்கள் கையில் நூல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், மறைநூல். அப்பொழுதுதான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறினான், அவர்களிடம் கூறிவிடுவீர்களாக, நான் ஒரு பஷர் ரசூலாவேன், அதாவது ஒரு மனித தூதராவேன். எவர் மனிதராக இருக்கின்றாரோ அவர் தூதராகவே இருந்தாலும் சரி, அவரால் வானத்திலும் செல்ல முடியாது, மேலும் அவர் திரும்பி வர முடியாது. ஆக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அந்தஸ்தில் உயர்ந்து விட்டார்களா? அதாவது அவர்கள் வானத்தில் சென்று விட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் செல்லவில்லையா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் அன்னாரை மனிதர் என்று தூதர் என்று கூறிவிட்டானா? இந்த ஆதாரங்களை வைத்து தானே கித்தவ பாதைகள் கூறுகின்றார்கள். உங்களுடைய நபி ஒரு ரசூலாக இருந்தாலும் அவர் மனிதராவார், வானத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஈசா வானத்தில் இருக்கிறார் என்று. யார் சிறந்தவர் என்று கூறுங்கள் என்று இந்த பாதிரிகள் முஸ்லிம்களை பார்த்து கேட்கின்றார்கள். ராஹில் இந்த விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் அறிஞர்கள் இந்த விஷயத்தை எழுதியிருக்கின்றார்கள். ஒரு காலம் எப்படி இருந்தது என்றால், பெரும் அறிஞர்கள் பள்ளிவாசல்களின் இமாமாக இருந்தவர்கள், பெரும் பள்ளிவாசல்களின் இமாமாக இருந்தவர்கள் பாதிரர்கள் ஆகிவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலாக இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக, கொள்கையின் காரணமாக. கடைசி விஷயத்தை நான் அவர்களுக்காக கூறிவிடுகின்றேன். இதிலோ சஹாபாவும் கூட ஒன்றுபட்டு விட்டார்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்ற விஷயத்தில். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன அப்பொழுது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து நின்று விட்டார்கள். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அன்னார் மரணித்து விட்டார்கள் என்று. அப்பொழுது சஹாபா அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். அவர்கள் அமைதியாகவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு இருக்கவில்லை. அவர்கள் வந்தபோது அவர்களும் இவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் இவர்கள் அமைதியாகவே இல்லை. ஆக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை அமைதிப்படுத்த முடியாத காரணமாக திருக்குர்ஆன் இந்த வசனத்தை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அது பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதராக மட்டுமே இருந்தார், ஒரு தூதராக மட்டுமே இருந்தார்கள். எவரெல்லாம் அவர்களை வணங்கி வந்தார்களோ அவர் மன்னித்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளட்டும். யார் இறைவன் வணங்கினார்களோ இறைவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளட்டும் என்ற விஷயத்தை கூறிவிட்டு திருக்குர்ஆன் வசனத்தை கூறினார்கள். வமா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரே அன்றி வேறு இல்லை. அவர்களுக்கு முன் தோன்றிய அத்தனை தூதர்களும் மரணித்து விட்டார்கள். இப்பொழுது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னாருக்கு முன்னால் தோன்றவில்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த நாளில் சஹாபா பெருமக்கள் பொறுமை கத்து விட்டார்கள். இந்த வசனத்தை கேட்டு ஹதீஸ்களில் வருகின்றது, வரலாற்றில் வருகிறது. அந்த வசனத்தை ஓதி அவர்கள் தங்களுக்கு பொறுமையை ஊட்டி கொண்டு விட்டார்கள். எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று அவர்கள் வீதிகளில் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனிலிருந்து 30 ஆதாரங்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆக அவற்றை படிக்க வேண்டும், அவற்றில் ஆழ்த்து கவனம் செலுத்த வேண்டும். மேலும் உங்களுடைய இந்த தோழர்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும்.
ஜசாக்முல்லா தஆலா அஸ்னல் ஜஸா. அடுத்து இன்னொரு கேள்வி டெக்ஸ்ட் மெசேஜாக நம்மளுக்கு வந்திருக்கின்றது. அந்த கேள்வியையும் நான் இங்கு வாசித்து காட்டி விடுகின்றேன். ஜெர்மனியிலிருந்து மதிப்பிற்குரிய முமினா நாஹி சாஹிபா அவர்கள் நம்முடைய கேள்வியை கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், மனிதனுக்கு கடன் இருக்கிறது என்றால் அவர் பெருநாளில் விலங்கை குர்பான் கொடுக்கலாமா? நான் ஜெனுதீன் சாஹிப் அவர்களிடம் இதற்கான பதில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடனை செலுத்துவது முன்னுரிமை வழங்கியதாகும். குர்பானியை பொறுத்தவரை அது ஒரு நஃபிலான ஒரு இபாதத் ஆகும். ஆற்றல் படைத்தவர், வசதி படைத்தவர்கள் அதை கொடுப்பார்கள். பொதுவாக யாரெல்லாம் வசதி படைத்தவர்கள் இல்லையோ, யாரிடம் பொறுப்பில் கடன் இருக்கின்றதோ, நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியவர் அவர் சரி பரவாயில்லை நீங்கள் அப்புறமா கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருநாளைக்காக குர்பானி கொடுக்கலாம். இது ஒன்று இருக்கின்றது. ஆனால் பொதுவாக கடனுக்கு திருப்பி கொடுப்பதற்கு தான் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும், அதற்கு தான் முதலுரிமை அளிக்க வேண்டும். பெருநாள் குர்பானி கொடுப்பது வசதி படைத்தவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது, வசதி படைத்தவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து மௌலானா ஜெனுதீன் ஹாமித் அவர்களிடம் அடுத்த கேள்வி கேட்கின்றேன். அல்லாஹை பற்றி இஸ்லாமிய போதனைகள் என்ன? இதனுடைய சற்ற விளக்கத்தை கூறுங்கள். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். நஸ்முல்லா சாஹிப் நன்றி. மதிப்பிற்குரிய மௌலானா முனீர் ஹதீம் சாஹிப் அவர்கள் அவர்களோட கேள்வியின் ஆரம்பத்தில் கூறினார்கள், முதல் விஷயம் அல்லாஹை பற்றி அறிமுகம், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய பண்புகள் என்ன, அவனை எப்படி அடைய முடியும், இதெல்லாம் விஷயம். இது ரொம்ப ஒரு விசாலமான ஒரு கருத்தாகும். அல்லாஹை பற்றி அறிந்து கொள்வது ஒரு மனிதனுடைய வேலை அல்ல, மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல. திருக்குறானில் இருக்கக்கூடிய விளக்கத்தின்படி நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹோடு எப்படி நாம் தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியும், அவனுடைய பண்புகள் என்னென்ன என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்கள் மற்றும் கொள்கைகளின் மையமாக அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹை பற்றிய ஒரு சரியான ஒரு புரிதல் இறைஞான மனிதர் கிடைத்து விட்டது என்றால் பிறகு மற்ற விஷயங்களுக்கு எந்த ஒரு அதிக முக்கியத்துவம் கிடையாது. அடுத்த அசல் மனிதனுடைய வாழ்க்கை நோக்கமே அல்லாஹை பற்றிய இறைஞானம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் என்ற பெயர் இது ஜாமித் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது அரபி மொழியில் இரண்டு வகை இருக்கின்றன. ஜாமித் என்றது முஷ்தக். ஜாமித் என்பது அந்த சொல் எதிலிருந்தும் வெளிவரவில்லை, அந்த சொல்லில் இருந்தும் எந்த ஒரு சொல்லும் வர முடியாது. முஷ்தகாத் என்பது என்னென்றால் அவற்றிலிருந்து இன்னும் பல சொற்கள் வர முடியும். அதுவும் ஏதோ ஒரு சொல்லிருந்து உருவாகி இருக்கும். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசல் இஸ்லாம் அவர்களுடைய ஆய்வுப்படி அல்லாஹ் என்ற அந்த சொல் இஸ்ம் ஜாமித், அதாவது அது எந்த ஒரு சொல்லிலிருந்தும் உருவாகவில்லை, அதிலிருந்தும் எந்த ஒரு சொல்லும் உருவாக முடியாது. இது அந்த சொல்லுடைய தனிச்சிறப்பாகும். ஆக அல்லாஹை பற்றி திருக்குர்ஆனில் 26 அதாவது 2627 முறை வந்திருக்கின்றது. இந்த அளவு அதிகமான முறை வந்திருக்கின்றது திருக்குரானில் அல்லாஹ் என்ற பெயர். அல்லாஹ்வே இதை பற்றி அறிவித்திருக்கின்றான். சூரா தாஹாவில் இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிஸ்ஸிக்ரி, நிச்சயமாக நான் அல்லாஹாவேன். அல்லாஹ் தன்னுடைய பெயரை பற்றி தானே அறிவித்திருக்கின்றான். லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவருமே அல்ல. ஃபஅபுதுனி, என்னை நீங்கள் வணங்குங்கள். வகிமிஸ் ஸலாத்த லிஸ்ஸிக்ரி, மேலும் என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆக அல்லாஹுடைய இயல்பான பெயர் அல்லாஹ் ஆகும். அடுத்திருக்கக்கூடிய பண்பு பெயர்களாகும். மற்ற பெயர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு அல்லாஹ் என்பது மட்டும்தான் இயல் பெயர், மற்ற அனைத்தும் பண்பு பெயர்களாகும். அல்லாஹுடைய மற்ற பண்பு பெயர்களை பார்த்தவரை திருக்குரான் இதை மறுக்கவில்லை, எத்தனை இருக்கின்றன எத்தனை இல்லை என்று. குல் விதுல்லா ரஹ்மான் ஐயம்மா தது ஃபலூ ரசூலிஸ்வா, அதாவது நீங்கள் அல்லாஹ் என்று அழைத்தாலும் சரி, ரஹ்மான் என்று அழைத்தாலும் சரி, நீங்கள் எந்த பெயரால் அழைத்தாலும் சரி, அவனுக்கு அந்த எல்லா பெயர்களும் அல்லாஹுக்கே உரியன. ஆக அல்லாஹுடைய பண்புகள் எண்ணற்றவையாக இருக்கின்றன. ஆம், அல்லாஹுடைய பண்புகள் எப்படி வெளிப்படுகின்றன? நாம் அல்லாஹை பற்றி கூறும் பொழுது, நினைவு கூறும் பொழுது, அவனுடைய இயல்பை பற்றி பார்க்கும் பொழுது நபிமார்களுடைய இயல்பு நமக்கு முன்னால் வந்திருக்கின்றது. அல்லாஹுடைய பண்புகளை வெளிப்படுத்துதல் நபிமார்கள் மூலமாக வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் விட அதிகமாக அல்லாஹுடைய பண்புகளை நம்முடைய அன்பிற்குரிய ரசூல் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது. இது உண்மையில் மனித வாழ்வின் நோக்கமாகும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வின் நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் தத்தமது ஆற்றலுக்கு ஏற்ப அல்லாஹுடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் அதிகமாக நபித்துவத்தை அடைந்தவர்கள், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக
அல்லாஹுடைய பெரும்பாலான பண்புகள் வெளிப்பட்டன, நமக்கு தெரிய வந்தன. அல்லாஹை பற்றி அஹதுன் என்ற சொல் வந்துள்ளது, ஒன்று வாஹிதுன் என்ற சொல் வந்துள்ளது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று வந்துள்ளது. அஹத் மற்றும் வாஹிது என்ற இரண்டு சொற்கள் இருக்கின்றன. அஹத் என்பதன் பொருள் தனித்தவன். நாம் உருதுவில் கூறுகின்றோம் இரண்டு மூன்று என்று தனித்தவன் என்று கூறுகின்றோம். இரட்டித்தவன் மூன்றவன் அப்படி சொல்றது கிடையாது. ஆனால் வாஹித் என்ற அந்த சொல் என்றதென்றால் முதலாவதாக எண்ணிக்கைக்கான சொல்லக்கூடிய சொல். இஸ்னானி சலாசா என்று கூறுவார்கள். அதாவது வாஹிதுக்கு முன் என்ற ஒரு சொல்லும் கிடையாது. அல்லாஹை பற்றி திருக்குர்ஆன் அஹதுன் என்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கின்றது, வாஹிதுன் என்ற சொல்லையும் பயன்படுத்தி இருக்கின்றது. ஆக அல்லாஹ் திரைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கின்றான். நான் கூறியது போன்று எல்லா மார்க்கங்களின் கொள்கைகள் மற்றும் கண்ணோட்டங்கள் அல்லாஹை சார்ந்திருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் அனைத்து பல திரைகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றான். மனிதன் வெளிப்படையான கண்ணால் அவனை பார்க்க முடியாது, அவனையுடைய பற்றிய புரிதல் பெற முடியாது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்திருக்கிறான் என்றால், மனிதனுடைய உள்ளங்கள் வரை, மனிதர்கள் உள்ளங்கள் வரை வந்தடைந்து விடுகின்றான். மனிதன் முழுமையான ஒரு முன்னோக்கு பார்வையுடன் நம்பிக்கையோடு இறைவன் கண்டிப்பாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு கொள்கின்றான். மேலும் அல்லாஹ் தானே அவருக்கு செய்தியை வழங்கி விடுகின்றான். திருக்குர்ஆனில் கூறுகின்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அதாவது மனித கண்கள் அவன் வரை சென்றடைய முடியாது, அல்லாஹ்வே அந்த கண்கள் வரை சென்றடைந்து விடுகின்றான். அல்லாஹுடைய தோற்றங்கள் எண்ணற்றவை அவன் தன்னுடைய பண்புகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். இந்த அறிவிப்பை அல்லாஹ் அவர்களுக்கு நம்பிக்கை செய்ய வைக்கின்றான். அனல் மௌஜூத், நான் கண்டிப்பாக இருக்கிறேன் என்று. மனிதன் இந்த முழுமையான உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது பிறகு அவன் ஈடேற்றத்தின் பக்கம் சென்று விடுகின்றான். திருக்குர்ஆனில் இது போன்ற பல வசனங்கள் இருக்கின்றன. அதில் அல்லாஹை பற்றி அறிமுகம் செய்து வைத்துள்ளது. அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்துள்ளான், அவனுடைய பண்புகளை கொடுத்திருக்கின்றான். பிறகு ஒரு ஹதீஸே குத்ஸி இருக்கின்றான். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், குந்து கன்சன் மக்ஃபியன் ஃபஅரத்து அன் உரஃப ஃபஹலக்து ஆதம. அதாவது நான் ஒரு மறைந்திருந்த ஒரு கருவூலமாக இருந்தேன், நான் அடையாளம் காணப்பட வேண்டும் விரும்பினேன், எனவே நான் ஆதமை படைத்து விட்டேன். ஆக ஆதம் படைக்கப்பட்டது மற்றும் மனித இனம் படைக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கமே அல்லாஹ்வை அடையாளம் காண வேண்டும், அல்லாஹின் பற்றி எரிஞானத்தை பெற வேண்டும் என்பது. இப்பொழுது பாருங்கள், அல்லாஹ் தன்னுடைய பண்புகளை எப்படி வெளிப்படுத்தி இருக்கின்றான். திருக்குர்ஆனில் ஆரம்பத்திலேயே எந்த பண்புகளை பற்றி கூறியிருக்கின்றானோ அது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. ரப் என்ற சொல்லை அல்லாஹ் ஆரம்பத்தில் பயன்படுத்தி இருக்கின்றான். ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களின் இறைவன் என்ற. ரப் என்ற சொல் அரபு மொழியில் மற்ற மொழிகளிலும் சொல்லிலும் பயன்படுத்தப்படுகிறது. ரப்புல் பைத், அதாவது வீட்டு ஓனருக்கு கூறப்படுகிறது. அப்ரஹாவுடைய சம்பவத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். காபாவின் மீது தாக்குதல் தொடுக்கும் பொழுது ஒரு படையை கொண்டு வந்த போது அவன் அப்துல் முத்தலிப் அவர்களிடம் தன்னுடைய பிரதிநிதி அனுப்பினான். இந்த நோக்கத்தில் வந்திருக்கின்றோம், நாம் ஏதாவது சமரம் செய்து கொள்ளலாம் என்று. ஆனால் அவர்கள் கூறினார்கள், ஒட்டகத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள், உங்களுடைய சிப்பாய்கள் அதை திருப்பி சொல்லுங்க. அப்ரஹா கூறினான், நாங்கள் காபாவின் மீது தாக்குதல் தொடுக்க வந்திருக்கின்றோம், உங்களுடைய ஒட்டகத்தை பற்றி கவலைப்படுகின்றீர்களே. அவர்கள் கூறுகின்றார்கள், சுருக்கமான பதில், ஆனால் வியப்பக்கூட விஷயம், ஆனால் ரப்புல் இபில், நான் ஒட்டகத்தின சொந்தக்காரன், நான் ஒட்டகத்தான் கேட்பேன். இந்த கானா காபாவுக்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கின்றான், அவ அதை பாதுகாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்தாங்க. ஆக ரப் என்ற சொல் ஒரு உரிமையாளன், சொந்தக்காரன் என்ற விஷயத்தும் இருக்கின்றது. ரபூபியத் என்பதன் பொருள் என்னவென்றால், மனிதனுக்கு அவனுடைய நோக்கத்திற்காக படிப்படியாக அந்த நோக்கம் வரை அவனை எட்ட வைப்பதற்கு அரபி டிக்ஷனரி எழுதப்பட்டுள்ளது இவ்வாறு. ரப் என்ற சொல்லின் பொருள் இப்லாகு ஷையன் இலா கமாலிஹி ஷையன் ஃபஷையன் இலா ஹதி தமாம். அதாவது ஒன்று விஷயத்தை படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து அதனுடைய உச்சம் வரை சென்றடைய செய்வது ரப் எனப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரப் என்பதற்கான வழிமுறை என்னவென்றால், அவன் படிப்படியாக மனிதனை ஒரு சாதாரண நிலையிலிருந்து உயர்வான நிலைக்கு கொண்டு சேர்த்துக்கின்றான். ஆக அல்லாஹுடைய முதல் பண்பு ரப் ஆகும். ரபூபியத் அல்லாஹ் மேற்கொள்கின்றான். ஆக திருக்குர்ஆனின் இந்த மேன்மையை பாருங்கள், ரப்புல் முஸ்லிமீன் அல்லது முஃமினீன் என்று கூறவில்லை, ரப்புல் ஆலமீன் என்று கூறியிருக்கின்றது. அதாவது அனைத்து உலகங்களுக்கும் அவன் இறைவனாக இருக்கின்றான். பாருங்கள்,
நாம் கண்ணால் பார்த்து நிரூபணமாகி இருக்கின்றது. உலகத்தின் எந்த ஒரு பொருளுமே அது அல்லாஹுடைய ரப் என்ற பண்புக்கு இருந்து பலன் பெறாமல் இல்லை. எல்லாமே ரப் என்ற அந்த விஷயத்திலிருந்து பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. இப்பொழுது நாம் பார்க்கலாம், மற்ற பண்புகள் எத்தனையோ இருக்கின்றன. அல்லாஹுடைய எண்ணற்ற பண்புகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி சிலவற்றையும் நமக்கு கூறப்பட்டுள்ளன, சிலவற்றை பற்றி அல்லாஹ் நமக்கு கூறவில்லை, எப்படி அதை வெளிப்படுத்துகிறான் என்று. ஆக ஒட்டுமொத்தமாக ஈமான் என்றால் குலில்லாஹுல் அஸ்மால் ஹுஸ்னா, அதாவது எல்லா நல்ல நட்பண்புகளும் அவனுக்கே உரியவையாகும். இப்பொழுது பாருங்கள், அடுத்த விஷயத்தை கூறுகின்றான். அவன் ரஹ்மானாக இருக்கின்றான் என்பதை முஸ்லிமோ கூறுகின்றார்கள். அவன் கேட்காமல் வழங்கக்கூடியவன். ரஹ்மான் என்ற பண்பை தோற்றம் எப்படி நமக்கு தென்படுகிறது பாருங்கள். ஒரு மனிதன் பிறக்கக்கூட இல்லை, உலகத்தில் மனிதன் வரக்கூட இல்லை, அவனுடைய தேவைக்கான எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் படைத்து விட்டான். இது ஒரு வினோதமான அமைப்பாகும். அடுத்து ரஹீம் இருக்கின்றது, மாலிக் யௌமிதீன், எத்தனை பண்புகள் இருக்கின்றன என்றால். அடுத்து கதீர் என்ற ஒரு பண்பு இருக்கின்றது. கதீர் என்ற பொருள் அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன். பிறகு எந்த இறைவனை பற்றி கூறுகின்றீர்களோ அவன் உயிருள்ளவனாக இருக்கின்றான், அவன் நிலைத்து நிற்கக்கூடியவன், அவன் மற்றவர்களையும் உயிரோடு இருக்க செய்கின்றான், மேலும் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வின் மிக பெரும் சான்றாக திருக்குரான் முஜீபு தாவத் தா என்ற விஷயத்தை கூறுகின்றது. அதாவது அவன் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். எண்ணற்ற வசனங்கள் இருக்கின்றன. உஜீபு தாவத் தா இசா தான், அதாவது துவா செய்யக்கூடியவர் துவா செய்யும் பொழுதினிடம் நான் அந்த துவாவிற்கான பதிலளிக்கின்றேன். ஒரு முக்கியமான பாயிண்ட் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்லாஹுடைய எந்த ஒரு பண்புமே செல்லாமல் போகாது. எத்தனை பண்புகள் வந்துட்டு நமக்கு தெரியுமோ அவற்றையாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு பண்பாக இருக்கட்டும், அது பணி ஓய்வு பெறுவது போன்று ஆக முடியாது. அல்லாஹ் எப்பொழுதும் படைக்கக்கூடியவன் தான், எப்பொழுதும் படைக்கக்கூடியவனாக தான் இருப்பான். அல்லாஹ் எப்பொழுதும் உரையாடக்கூடியவனாகத்தான் இருப்பான். இந்த காலத்தின் பெரும் பெரும் பிரச்சனை என்னவென்றால், திருக்குரானுடைய தெளிவான வழிகாட்டல் இருந்தும் கூட பெரும்பாலான முஸ்லிம் அறிஞர்கள் இந்த விஷயத்தை கூறுகின்றார்கள். அல்லாஹுடைய உரையாடும் பண்பு சென்று விட்டதாக கூறுகின்றார்கள். அல்லாஹ் முதல் உரையாடி வந்தான், இப்பொழுது உரையாடவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தை மற்ற மார்க்கங்களை விட மேலோங்க செய்திருக்கின்றான். இப்பொழுது பாருங்கள், நீங்களும் கூட ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், இஸ்லாம் ஒரு உயிருள்ள திருக்குரானை நமக்கு முன்னால் வைக்கின்றது, உயிருள்ள இறைவனை பற்றிய கண்ணோட்டத்தை முன்வைக்கின்றது. உயிருள்ள இறைவன், உயிருள்ள தூதர், உயிருள்ள மறை. இது எப்படி சாத்தியமாக முடியும் என்றால், அல்லாஹ் பிறகு எப்படி அல்லாஹுடைய பண்பு செயலற்று போனதாக நினைக்க முடியும்? பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசூத் இஸ்லாம் அவர்கள் வந்த போது எல்லா அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் வஹி நின்று விட்டது என்று ஹுசூர் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மக்கள் கூறுகின்றார்கள் இறைவனுடைய வஹி முறிந்து விட்டது என்று. இப்பொழுது கதைகளில் மட்டும்தான் மார்க்கத்தின் சுவை இருப்பதாக கூறுகின்றார்கள். எப்படி சாத்தியப்பட முடியும்? அன்னார் தம்முடைய அந்த அனுபவங்களின் மூலமாக எண்ணற்ற இல்ஹாம்களை வஹியை முன்வைத்து கூறினார்கள். அல்லாஹின் எந்த பண்பும் செயலற்று போகவில்லை. அவன் இப்பொழுதும் யார் அவரிடம் உரையாடுகின்றான். எப்படி சாத்தியப்பட முடியும்? அதாவது கற்பனையான ஒருவனை எப்படி நாம் நேசிக்க முடியும்? பார்க்க முடியவில்லை என்றால் அவனை கேட்கவாது செய்ய வேண்டும். நாம் கண்டிப்பாக எப்படி நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கம் பெறக்கூடியவர் அவரை அல்லாஹ் ஒருபொழுதும் இழப்பிற்குரியவராக வைப்பதில்லை. அவருக்கு தங்களுடைய கலாம், ஏதாவது தன்னுடைய வஹியை வழங்குகின்றான். எண்ணற்ற இறைநேசர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அல்லாஹோடு உரையாடினோம் என்று பல்வேறு வழிவகைகள் மூலமாக. ஆனால் பஹீமு இருக்கின்றது, இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றன. மா கான் அலி பஷரின் ஐ யுகல்லிமுல்லாஹ இல்லா வஹ்யன் அவ் மின் வராய் ஹிஜாபின் அவ் யுர்ஸல இலைஹிம் யூஹி இலைஹிம். எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹோடு எப்படி உரையாட முடியும்? ஒன்று வஹீயின் மூலமாக, அல்லது மின் வராய் ஹிஜாபிஹி, அல்லது கனவுகள் மூலமாக, நல்ல ஆன்மீக காட்சிகள் மூலமாக, அல்லது அல்லாஹுடைய ஒரு வானவரே வருகின்றார், உரையாடுகின்றார். ஆக அல்லாஹை பற்றி இஸ்லாம் உலகத்திற்குள் எதிர்கொள்ள இந்த கண்ணோட்டம் எப்படிப்பட்டதென்றால், கண்டிப்பாக அல்லாஹுடைய எல்லா பண்புகளையும் முக்கியமானவையாக கருத வேண்டும். எந்த ஒரு பண்பும் செயலற்று போனதாக கருதக்கூடாது.
அதற்காக நாம் நம் மூலமாக நிரூபித்து காட்ட வேண்டும். இந்த காலத்தில் அல்லாஹ் அருளினால் ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அன்னாருடைய ஹலீஃபாக்கள் மற்றும் அன்னாருடைய ஆயிரக்கணக்கான தோழர்கள் மற்றும் அன்னார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த விஷயத்திற்கு சான்று பகர்வார்கள். அவர்களுடைய துவாக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னால் தகவல் வழங்குகின்றான். மேலும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் கண்ணால் பார்க்கப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கை விளையாட்டு நூல்கள் இதனால் நிரம்பி கிடைக்கின்றன. ஆக திருக்குரானில் இந்த விஷயத்தின் பற்றி எண்ணற்ற வசனங்கள் இருக்கின்றன. ஆக ஒரு வசனத்தின் மட்டுமே போதுமானதாக கருதுகின்றேன். எப்படி நாம் கூற முடியும்? அல்லாஹ் தன்னுடைய அடையாளங்களை உரையாடுகின்றான். எந்த நிபந்தனைகள் அல்லாஹ் திருக்கூறுகின்றான்? அல்லாஹி, அதாவது அல்லாஹ் வசனத்தில் கூறுகின்றான், எந்த அளவு உறுதியாக கூறுகின்றான் என்று பாருங்கள். அல்லாஹுடைய பண்புகள் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நன்றாக காதை திறந்து கேட்டுக்கொண்டீர்கள். அல்லாஹுடைய நேசர்கள், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுடைய நேசர்களாக இருக்கின்றான், தோழனாக இருக்கின்றான். அவர்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வருகின்றான். இங்கு அவுலியா என்று கூறுகின்றான். அல்லாஹ்வின் தோழர்கள் என்று இங்கே கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய தோழர்கள் யார்? அல்லஜீன ஆமனு வ கானூ யத்தகூன், நம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் இறைச்சி மேற்கொண்டவர்கள். அவர்களுக்காக என்ன அருள்கொடைகள் கிடைக்கும்? லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்களுக்கு இந்த உலகத்தில் நற்செய்தி வழங்கப்படும். மேலும் எந்த வகையில் அவர்களோடு அல்லாஹ் உரையாடுகின்றான்? வஹி மூலமாக, இல்ஹாம் மூலமாக. எப்படி இல்லை என்றால் பிறகு எப்படி நற்செய்தி கிடைக்க முடியும்? பிறகு லா தப்தீல் அலி கலிமாத்தி, அதாவது அவனுடைய அந்த சொற்கள் எந்த ஒரு மாற்றம் இருக்க முடியாது என்பது அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான். சுருக்கமாக நான் கூறுகின்றேன், அல்லாஹ் தனித்தவனாகவும் இருக்கின்றான், ஒருவனாகவும் இருக்கின்றான். அவனுடைய எண்ணற்ற பண்புகள் இருக்கின்றன. எப்படி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அது எல்லா நல்லொழுக்கங்கள், நட்பண்புகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மேலும் எல்லா அசுத்தமான அந்த பண்புகளை விட்டு தூய்மையானவன். எல்லா நல்ல சிறப்புகளும் அவனிடம் ஒன்று கூடியிருக்கின்றன. எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒருவன் என்றால் அவனில் நாம் எந்த அளவு நேசித்தாலும் அந்த இறை நேசம் குறைவாகவும் இருக்கின்றது. காலிக்காக இருக்கின்றான், மாலிக்காக இருக்கின்றான், ராசிக்காக இருக்கின்றான். மனிதன் எங்கு ஓடுவான்? ஒவ்வொரு மூச்சு காத்து வாங்கக்கூடியதும் அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து வந்திருக்கின்றது. ஒரு மனிதன் இறைவனுடைய அந்த நீரூட்டிலிருந்து வெளியே செல்லவே முடியாது. உலகத்தின் எந்த பொருளாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து பலன் பெறாமல் இருக்கவே முடியாது. அல்லாஹ் முழுமையானவனாவான், எண்ணற்ற சிறப்புகளுடையவனாவான், துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாவான். எப்படிப்பட்டவன் என்றால் அவனை நாம் எந்த அளவு நேசித்தாலும் சரி, நார் கூறுகின்றார்கள், ஒரு கதம் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தால் அவன் 2 அடி நம் பக்கம் எடுத்து வருவான். நாம் எந்த அளவு அவன் பக்கம் சிறிதளவு சென்றாலும் சரி, அல்லாஹுடைய வழிமுறை என்னவென்றால் தொன்மையான நடைமுறை. அவன் ரஹ்மான் என்ற பண்பின் கீழ் நம் பக்கம் வேகமாக வருகின்றான். இந்த வகையில் அல்லாஹை ஓடு அந்த மனிதரால் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஜஸாக்கும் அல்லாஹ் தஆலா ஹஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை முன்னோக்கி எடுத்து சென்றவாறு என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா முனீர் அஹமது காதிம் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், ஒவ்வொரு மார்க்கமும் அல்லாஹ்வின் தரப்பில் இருந்து ஏதாவது ஒரு தூதர் மூலமாகவே அறிக்கை இருக்கிறது என்று சொன்னால், பிறகு ஒவ்வொரு மார்க்கத்தையும், எல்லா மார்க்கத்தையும் உண்மையான மார்க்கம் கருதுவதில் ஆட்சேபனை இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் விரும்பும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் அவனுக்கு இருக்க வேண்டுமே. இதை பற்றி சிறிது விளக்கமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு மார்க்கமும் அடிப்படையில் அதனுடைய அடிப்படையை பொறுத்தவரை உண்மையானதாகும். மனிதனுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், எந்த மார்க்கத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இது மட்டும் சரியானதுதான். மனிதனுக்கு கண்டிப்பாக அதிகாரம் இருக்க வேண்டும். அவன் விரும்பும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த மார்க்கத்தை வேண்டுமானால் விட்டுவிடலாம். இன்றைய நாளத்தில் முல்லாக்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் இஸ்லாத்தை விட்டு செல்கின்றார் என்றால் அவருக்கு கொல்ல வேண்டும், அவருக்கு தண்டனையாக. இது தவறான விஷயமாகும். திருக்குறான் இது போன்ற எங்கேயுமே எழுதவில்லை. முதலில் நீங்கள் கூறினீர்கள் உண்மையான மார்க்கம் இதுவென்றால், அதாவது அல்லாஹ் தூதர்கள் தரப்பிலிருந்து ஒவ்வொரு மார்க்கமும் உண்மையானது என்றால் பிறகு உண்மையான கருத்து எந்த ஆட்சேபனை, எந்த ஆட்சேபனை நமக்கு கிடையாது. ஆட்சேபனை இதை பற்றி எதுவுமே கிடையாது. அடிப்படை பார்த்தவரை ஒவ்வொரு மார்க்கமும் உண்மையானது தான். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை தான் இன்றைய காலத்தில் அமைதி நிலைநாட்டுவதற்கான ஒரு மிக பெரும் கொடியை நட்டிருக்கின்றார்கள். முதலில் நான் பதிலை ஆரம்பித்துக்கு முன்னால் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை வாசித்து காட்டுகின்றேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள்,
மிகவும் உன்னதமான ஒரு பொன்னான ஒரு ஒரு அடிப்படை என்னவென்றால் நல்லொழுக்கங்களுக்கு உதவி வழங்கக்கூடியதாகவும், நாம் எல்லா நபிமார்களையும் உண்மையானவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் வந்தவர்களை, அவர்கள் இந்தியாவில் வந்திருந்தாலும் சரி, பாரசீகத்தில் வந்திருந்தாலும் சரி, சைனாவில் வந்திருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நாட்டில் வந்திருந்தாலும் சரி, அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இறைவன் கோடிக்கணக்கான உள்ளங்களில் அவர்களுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் நிலைநாட்டி விட்டான். மேலும் அவர்களுடைய மார்க்கத்தின் வேறு நிலைநாட்டி வைத்து விட்டான். பல நூற்றாண்டுகள் வரை அந்த மதம் தொடர்ந்து வந்திருக்கின்றது. இந்த ஒரு அடிப்படையைத்தான் திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றது. மேலும் இந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு மார்க்கத்தின் தூதுவரையும் ஆரம்பித்தவரையும் கண்ணியத்தோடு நாம் பார்க்கின்றோம், கௌரவத்தோடு பார்க்கின்றோம். அவர் இந்துக்களுடைய மதத்தின் தலைவராக இருக்கட்டும், அல்லது பாரசீகர்களின் மதத்தின் தலைவராக இருக்கட்டும், அல்லது சைனாவுடைய மதமாக இருக்கட்டும், அல்லது யூதர்கள் மதமாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்கள் மதமாக இருக்கட்டும், அந்த மதத்தின் தோற்றுநர்கள் எல்லாம் அடிப்படையில் ஒவ்வொரு மார்க்கமும் உண்மையானது தான். அதில் எந்த ஒரு விஷயம் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதற்கான உதாரணத்தை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். ஒரு தண்ணீர் ஒரு இடத்திலிருந்து வருகின்றது, ஊற்றிலிருந்து. அது வெளிப்படும் பொழுது அந்த இடத்தில் அது ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப தெளிவாகவும் இனிப்பானதாக இருக்கும். அது பயன்படுத்துவதற்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஆனால் அடுத்து அது கால்வாய்களில் கடந்து செல்கின்றது, கிராமங்களில் கடந்து வருகின்றது, காடுகளை கடந்து வருகின்றது. அதற்கு பாதுகாப்பதற்கான சரியான ஏற்பாடு செய்யப்படவில்லை என்றால் அதனுடைய அந்த பியூரிட்டி, அதனுடைய அந்த தூய்மை தன்மை சிறிதாக குறைய ஆரம்பித்து விடுகின்றது முன்னால் சென்று. இதே நிலைதான் இந்த மதங்களின் நிலைகளாகும். இஸ்லாத்திற்கு முன் தோன்றிய இந்த மதங்கள். ஏனென்றால் இந்த மதங்களை பற்றி எங்க ஒரு பாதுகாப்பது அல்லாஹ் கேரண்டி கொடுக்கவே இல்லை. எங்குமே இந்த மதங்கள் எங்கேயுமே வாதம் புரியவும் இல்லை. இந்துக்களின் நாம் தூய வேதங்களை படித்து பார்க்கலாம், பைபிள் படித்து பாருங்கள், எங்கேயுமே எழுதவில்லை இந்த மதத்தை நாம் தான் இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று. ஆனால் திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாமே இந்த ஸிக்ரை, இந்த அறிவுரை இறக்கினோம், நாமே இதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எப்படி களப்பற்ற முறையில் புத்தம் புதியதாக மற்றும் இனிப்பான, அதாவது நீரூற்றிலிருந்து வந்ததோ கடைசி வரை இதே போன்று இதை நாம் கொண்டு செய்வோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் இது களப்பற்றதாகவும் புத்தம் புதியதாகவும் இனிப்பாகவும் எப்பொழுதும் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதே போன்று அல்லாஹ் திருக்குர்ஆன் இந்த விஷயத்தையும் கூறியிருக்கின்றான். இந்த பரிசுத்தமான போதனை இருக்கின்றது, அது இருப்பது போன்றே கியாமத் வரை சென்று கொண்டு இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், இப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றால் நான் முழுமைப்படுத்தி விட்டேன். எத்தனை பரிசுத்தமான வேதங்கள் இருக்கின்றனோ அவற்றில் திருக்குர்ஆன் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வாதம் இருக்கின்றது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் நான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, மேலும் என்னுடைய அருட்கொடைகளை உங்கள் மீது நிறைவு செய்து விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, மேலும் இஸ்லாத்தை உங்களுக்காக நான் மார்க்கமாக நான் விரும்பிவிட்டேன். ஆக இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு மார்க்கத்தை, எந்த ஒரு வேதத்தை எடுத்து பாருங்கள், நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், மற்ற வேதங்கள் எடுத்து பாருங்கள், எங்குமே அது தூய்மையானது, இது பாதுகாக்கப்படும் என்று எழுதவில்லை. எத்தனை வசனங்கள் பின்னால் கலந்துவிட்டன என்பதை அந்த மக்களை எழுதியிருக்கின்றார்கள், ஆய்வு செய்யக்கூடியவர்கள், பைபிளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், இஞ்சிலை ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த விஷயங்கள், இந்த வசனங்கள் பின்னால் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று. 4 வேதங்களில் சில எப்படி விட்டவை என்றால், சில அந்த வேதங்களை ஏற்றுக்கொள்வதில் இதனுடைய பொருள் என்னவென்று. ஆனால் திருக்குர்ஆன் எப்படி இறங்கியதோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய பேவிலிருந்து வன்னாசுடைய சீன் வரை, மேலும் மற்ற மார்க்கங்களுடைய அறிஞர்கள் அல்லது பிலாசபர்கள் இருக்கின்றார்கள், அல்லது முஸ்தஷரிக்கின் ஓரியன்டலிஸ்ட் இருக்கின்றார்கள், வில்லியம் யோர் இருக்கின்றார், அவர் லைஃப் ஆஃப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூல் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதுகின்றார், திருக்குர்ஆனை பற்றி நாம் கேரண்டியாக சொல்ல முடியும், இந்த எப்படி இறங்கியதோ அதே நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. 3வது ஒரு விஷயம் திருக்குர்ஆனை பற்றி இது என்றால், இது எப்படிப்பட்ட ஒரு மறை என்றால், முழு உலகத்திற்கும் இது அருட்கொடையாக இருக்கின்றது. குளோபல் வேர்ல்டாக ஆகிவிட்டது. அதற்கு உதவுவதற்காக இந்த வேதம் இன்று இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறப்பட்டது, நீங்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஆவீர்கள், நாம் உம்மை எச்சரிப்பாளராகவும் நற்செய்தி வழங்குபவராகவும் இந்த முழு உலகத்திற்காக ஆகியிருக்கின்றோம். எந்த இடத்துல நீங்கள் எடுத்து படித்துக் கொள்ளுங்கள், அங்கு பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள், அதில் எழுதப்பட்டிருக்கின்றது,
என்னை போன்ற ஒரு தூதர் பின்னால் வருவார். அவர் நெருப்பின் ஷரியத்தை கொண்டு வருவார். இஸ்திஸ்னாவில் இது எழுதப்பட்டுள்ளது. அடுத்து இஞ்சியில் எடுத்து படியுங்கள், அதிலும் இது எழுதப்பட்டுள்ளது. இன்னும் பல விஷயங்கள், அதை உங்களால் கேட்டுக்கொள்ள முடியாது. யோஹன்னாவில் எழுதப்பட்டுள்ளது. அந்த உண்மையான ஆன்மா வரும், பிறகு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தும். அப்பொழுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இஞ்சியிலும் கூட சரி, தான் முழுமையடையாதது என்று கூறிவிட்டது. பைபிளும் தான் முழுமையானது என்று கூறிவிட்டது. மற்ற எல்லா விதங்களும் செய்துவிட்டன. பிறகு உலகளாவியதாக இருப்பதற்கான கேள்வி எழ முடியாது. எது முழுமையற்றதோ அது எப்படி உலகளாவியதாக இருக்க முடியும்? ஆக திருக்குர்ஆனுடைய வாதம் என்னவென்றால், இதை பாதுகாத்ததும் இறைவனாவான். திருக்குர்ஆனுடைய வாதம் என்னவென்றால், இது ஒரு முழுமையான வேதமாகும். திருக்குர்ஆனுடைய வாதம் என்னவென்றால், இது ஒரு உலகளாவிய வேதமாகும். இன்றைய காலத்தில் கூட இந்த மார்க்கத்தின் தேவை மனிதனுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாகும். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய நிபந்தனைகளோடு முன்வைக்கும் பொழுது, அதனுடைய அழகை எடுத்து வைக்கும் பொழுது, மற்ற மார்க்கங்களில் அது பற்றிய விஷயங்கள் அல்ல. அன்னார் கூறியிருக்கின்றார்கள், மற்ற மார்க்கங்கள் உண்மையானவை இருந்தனவென்றால் அவற்றை உண்மையான ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அல்லாஹ் அவற்றை பாதுகாப்பேன் என்று கூறவில்லை. அவர் காலப்போக்கில் மாறிவிட்டன. அவை பயன்படுத்தத்தக்கவையாக இருக்கவில்லை, கண்ணியப்படுத்த வேண்டியவையாக இருக்கின்றன. ஆனால் பயன்படுத்த வேண்டியவையாக இருக்கவில்லை. அவற்றில் நல்ல விஷயங்களும் இருக்கின்றன. அதை இன்றைய காலத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அது நல்ல விஷயம்தான். அதை கடைபிடித்தார்கள் என்றால், அந்த தூதர்கள் வந்தார்கள், அவர்களும் கணிதத்துக்குரியவர்கள். ஒவ்வொரு மார்க்கத்தின் வேதங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய மதங்களே கூறாதது இன்றைய காலத்திற்கும் செயல்படுத்தத்தக்கது என்பதை திருக்குர்ஆன் மட்டும்தான் கூறியிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவை அவை. ஆனால் செயல்படத்தகுந்த ஒரு வேதம் இருக்குது என்றால் அது திருக்குர்ஆன் மட்டும்தான். திருக்குர்ஆன் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு மடநூலாகும். ஆக இந்த விஷயத்தை இப்பொழுது நான் உங்கள் முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றேன். இது ஒரு சான்று இருக்கின்றது. ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் நூலை பற்றி பேசுகின்றோம், கடைசியில் ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நூல் சான்றாகவே நான் விஷயத்தை முடிக்க விரும்புகின்றேன். ஹுசூர் கூறுகின்றார்கள், இந்த இடத்துல ஒரு கேள்வி எழலாம். முழு உலகத்திலும் இருந்து மதங்கள் இறைவன் தரப்பிலிருந்து வந்திருக்கிறோம் என்றால் அனைத்தையும் ஏன் உண்மையானதை கருதக்கூடாது? எந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் சென்றாலும் அவன் இறைவனை அடையலாம் என்று நினைக்கலாம். இதற்கான பதிலை திருக்குர்ஆன் வழங்கிவிட்டது. இதற்கான பதிலை சூரா நஹல் உடைய வசனத்தை கூறியிருக்கின்றார்கள். அதனுடைய மொழியாக்கத்தை வருகின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், எம் மீது ஆணையாக உமக்கு முன்னர் எத்தனை உம்மத்துகள் சென்றனவோ அனைத்துக்கும் நாம் தூதர் அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் பிற்காலத்தில் உண்மையை விட்டு விளங்கியிருந்த மக்களை இன்னும் ஏமாற்று தாழ்த்திவிட்டது. இன்று அது போன்ற மக்கள் தான் அவர்களுடைய தோழர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கடுமையான வேதனை மிகுந்த தண்டனை கிடைக்கும். பக்கம் அனுப்பியிருக்கக்கூடிய நூலுக்கான காரணம், அவர்களுக்கு முன்னால் அந்த விஷயங்களை நீர் எடுத்து வைக்க வேண்டும். அவற்றில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த மறைநூல் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழி வழங்கக்கூடியதாகவும் கருணையாகவும் இருக்க வேண்டும் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னதாகவே எல்லா முந்தைய வேதங்கள் மற்றும் போதனைகள் மறைந்து விட்டிருந்தன. மற்ற மக்களுடைய சிந்தனைகள் மற்றும் அவர்களுடைய சஞ்சலங்கள் அவற்றில் கலந்து விட்டிருந்தன. எனவே அவற்றில் அசல் இறைவன் தரப்பிலிருந்து வந்திருந்தது என்று இருந்தும் கூட தற்போதைய நிலையில் அது பயன்படுத்த தகுந்ததாக இருக்கவில்லை. எனவே இறைவன் வரை எட்ட வைப்பதற்கு அது பொருத்தமானதாக இருக்கவில்லை. ஆனாலும் அவை கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய முஸ்லிம் அவர்கள் இதை தம்முடைய லெக்சரில் கூறியிருக்கின்றார்கள். அஹ்மது இப்னு இஸ்லாம் என்ற நூல் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கேள்விக்கான பதிலை ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா நிகழ்ச்சியை முன்னர் கிடைத்தவாறு அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா ஜைனுதீன் ஹமீத் சாஹிப் அவர்களிடம், உலகில் வருகின்ற இயற்கை பேரழிவுகளில் பெரிய வயதுடைய மனிதர்களுடன் சேர்த்து குற்றமற்ற குழந்தைகளும் அழிந்து விடுகிறார்கள். பெரிய வயது மனிதர்கள் தங்களுடைய பாவங்களால் அழிந்து போகிறார் என்று கூறுவது உண்மையின் பக்கம் இருக்கும். ஆனால் குற்றமற்ற குழந்தைகள் அழிந்து போவதனால் அல்லாஹ்வின் ரஹ்மான் எனும் பண்புக்கு இழுக்கு ஏற்படுவதில்லையா? இதை பற்றி சற்று விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா.
அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு எல்லையே இல்லை. அவனுடைய ரகசியங்களை யாரால் யாசிக்க முடியும்? ரஹ்மான் என்ற பண்பை பொறுத்தவரை அதை வரையறுக்க முடியாது. அவற்றின் பல வடிவம் இருக்கின்றன. அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதன் மூலமாக வெளிப்படுகின்றான். உலகத்தில் அன்றாடம் இயற்கை பேரழிவுகள் இருக்கின்றன, கஷ்டங்கள் வருகின்றன, வானத்தில் அல்லது பூமியின் பிரச்சனைகள் வருகின்றன. அதில் பல மக்கள் இறந்து விடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இதற்கான உதாரணம் இருக்கின்றன. நான் அந்த ஹதீஸையும் பொழுது உங்கள் முன்னால் எடுத்து வைப்பேன். அதில் இருந்தும் பல இந்த விஷயம் ஓரளவுக்கு தீர்ந்துவிடும். ஒன்று, இயல்பான விஷயங்கள் அவற்றின் காரணமாக இவை வெளிப்படுகின்றன. திருக்குரான் இந்த விஷயத்தால் நிறைந்திருக்கின்றது. சீரூஃபில் அலி ஃபந்துரு கைஃபக்கன் ஆக்கிபத்துல் முகஸிபீன், நீங்கள் பூமியை சுட்டித் திரிந்து பாருங்கள், பொய்ப்பித்தவர்களுடைய முடிவு என்னானது. அதில் பல சமுதாயங்கள், ஆது சமூது போன்ற பல சமுதாயங்களை பற்றி கூறியிருக்கின்றது. திருக்குர்ஆன் இதை எடுத்து கூறியிருக்கின்றது. அவர்கள் இப்படி அழித்தேன், அவர்களை வெள்ளத்தை கொண்டு அழித்தேன், புயலை வைத்து அழித்தேன் என்று. ஆக எத்தனை பேரழிவுகள் இருக்கின்றனவோ அவற்றை நாம் பார்க்கும் பொழுது அவற்றில் ஒரு பகுதி அல்லாஹ் தன்னுடைய அந்த தண்டனையை வெளிப்படுத்துவதற்காக கொண்டு வருகின்றான். வமா கொன்னா மோசபின் ஹத்தான பஸ் ரசூல்லா, அதாவது தூதரை அனுப்புவரே அவர்களுக்கு நாம் தண்டனை வழங்குவதில்லை. ரசூலை நிராகரிப்பதற்கும் இதோட தொடர்பு இருக்கின்ற நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்தது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையும் இரண்டு விதத்தில் இருக்கின்றன. ஒன்று நேச்சர், கானூன், அதாவது இயற்கை நியதி என்று கூறுகின்றோம். அல்லாஹ் படைத்த வகையில் இருக்கின்றன. அதில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டு விட்டால் பல பிரச்சனைகள் வந்து விடுகின்றன. அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மனிதன். இயற்கை நியதியில் மனிதன் அதை சீண்டினால் பிறகு பல பிரச்சனைகள் வருகின்றன. ஒன்று ஷரியத்தின் சட்டரையாகும், மனிதனுடைய பௌதிக முன்னேற்றத்திற்காக இருக்கின்றது. மனிதனுடைய பௌதிக முன்னேற்றத்திற்காக நேச்சரை பின்பற்றவில்லை என்றால் பிறகு அந்த முன்னேற்றங்கள் நின்றுவிடும். இரண்டாவது, ஷரியத் சட்டம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நபிமார்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இவை இரண்டும் மனிதன் முன்னால் இருக்கின்றன. எதையும் நீங்கள் பார்ப்பீர்கள், படைத்தவன் இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கின்றது. ஒரு காரணத்தை பார்க்கலாம், அதற்கு ஒரு காரணி இருக்க வேண்டும். இது நிறைவடையாத ஒரு தொடராகும். உலகத்தின் சாதாரண ஒரு இயல்பை பார்த்து கொள்வோம், இயற்கையை பார்த்து கொள்வோம். காரணம், அந்த காரணத்தை செய்யக்கூடியவன் என்று இருப்பார்கள். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. முதலாவதாக அல்லாஹ் இருக்கின்றான். ஆரம்பமும் அல்லாஹ் தான், முடிவும் அல்லாஹ்வே தான். அதாவது ஒரு விஷயத்தை காரணமாக இருப்பவன் அல்லாஹ் ஆவான். எல்லா காரணிகளையும் உருவாக்கக்கூடியவன் அவனாவான். மனிதன் எப்பொழுது அச்சத்தில் ஆள்கின்றானோ அல்லாஹ்வை தவிர முழு உலகம் ஒன்று கூடினாலும் சரி, மனிதனுக்கு எந்த ஒரு அல்லாஹ் ஒரு மனிதன் பக்கம் இருந்தால், எல்லோரும் ஒன்று கூடிவிட்டால் பிறகு மனிதனுக்கு இந்த எழுப்பை ஏற்படுத்த முடியாது. அதாவது அல்லாஹ்வுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடிவிட்டாலும் சரி, மனிதனுக்கு இந்த ஒரு பலனை மட்டும் வைக்க முடியாது. ரெண்டுமே இருக்கின்றது. ஆக அல்லாஹின் மீது ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்தால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் வேதனையடையவும் மாட்டார்கள். இப்பொழுது கேள்வி வருகின்றது, அதாவது இயற்கையான அந்த பேரழிவுகளில் உயிர்கள் போகின்றன, அதை பற்றி கேள்வி. பிற அப்பாவி குழந்தைகள் இறந்து போகின்றார்கள். இதில் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்கள் வீணாகி விடுகின்றன. ஏனென்றால் அல்லாஹ் ஃபஅலு லிமா யுரீது யஃபஅலு மா யுரீது, அவன் நாடக்கூடியதை செய்கின்றான். அவனுடைய பண்புகளுக்கு எல்லையே அல்ல. இப்பொழுது சில மரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ பழங்கள் வீணாகி விடுகின்றன. எதை அல்லாஹ் நிலைநாட்ட வைக்கின்றானோ அதை நிலை வைக்கின்றான், மற்றவை வீணாகி விடுகின்றன. இதே போன்ற மனித வாழ்வுகளும் வீணாகி விடுகின்றன. சிலர் கருவில் அழிந்து விடுகின்றார்கள், சிலர் ஆரம்ப கட்டத்தில்
அழிந்து விடுகிறார்கள். ஆக அல்லாஹ் உடைய வாழ்வில் கடைசி வாழ்வோடு அங்கு ரஹ்மான் என்ற பண்பின் இன்னொரு விஷயம் வெளிப்படும். அதாவது ஒரு ஹதீஸ் நான் முன்வைக்கின்றேன், அதிலிருந்து இந்த விஷயம் இன்னும் தெளிவாகிவிடும். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னார் கூறுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்சிலு ஜைஷுல் கஅபத ஃபைஸா கானு மி பைஸா லிரஸ்பி யுஸ்ஃபஹு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம். அதாவது ஒரு படை காபாவின் மீது தாக்குதல் தொடுக்கும். இது ஒரு வகையான முன்னறிவிப்பாகும். எப்படி நிறைவேறும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு படை காபாவின் மீது தாக்குதல் தொடுக்கும். அது பைதா என்ற இடத்தை அடையும் பொழுது முதலிலிருந்து கடைசி வரை பூமியின் அது புதைக்கப்படும். அப்பொழுது கேள்வி கேட்கப்பட்டது, இது எப்படி சாதிக்க முடியும்? எல்லோரும் எப்படி பூமியில் புதைக்கப்படுவார்கள்? கடை மக்களும் இருப்பார்கள், சாதாரண மக்கள் இருப்பார்கள், அந்த படையில் கலந்து கொள்ளாதவர்களும் இருப்பார்கள். அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யுக்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆஹிரிஹிம் சும்ம யுபஅஸூன அலா நியத்திஹிம். அதாவது எல்லோரும் புதைக்கப்படுவார்கள், ஆனால் எல்லோரும் அவர்களுடைய நியத்துக்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள். ஆக இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் உண்மையில் ஒரு முன்னறிவிப்பை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இது எப்படி நிறைவேறும் என்பதை இது நமக்கு தெரியாது. ஆனால் புகாரி மற்றும் முஸ்லிமில் இரண்டிலும் இந்த ஹதீஸ் அறிவிப்பு இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸையும் நான் முன்வைக்கின்றேன், அதிலிருந்து இது எல்லா விவகாரம் தெரிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா யஸாலுல் பலாகுல் முஃமினீன ஃபீ நஸ்ஃபிஹி வலதிஹி வ மாலிஹி. அதாவது நம்பிக்கை கொண்ட ஆண் அல்லது பெண் தன்னுடைய சந்ததிகள் அல்லது செல்வம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு இன்னலில் ஆழ்ந்து விடும் பொழுது யல்கல்லாஹு தஆலா மா அலை ஃபத்தியதிஹி, அதாவது அல்லாஹ்வை அவர்கள் சந்திப்பார்கள். குறைந்த வயதில் வஃபாத்தாகி விடுகின்றார்கள் அல்லது வியப்பத்திற்குள்ளாகி விடுகின்றார்கள். பிறகு அல்லாஹ்வை சந்திப்பார்கள். இன்னொரு வேட்கோளை வைப்பேன் இதை பற்றி, இந்த கருத்தை பற்றி நேரத்தை கருத்தில் கொண்டு. அது மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எம்ஏ அலி அல்லாஹான் அவர்கள் கபரல் அம்பியா அன்னாருடைய புகழ்பெற்ற நூல் நம் இறைவன் ஹமாரா ஹுதா, அதிலிருந்து நான் கூறுகின்றேன், உலகத்தில் வரக்கூடிய அந்த விபத்துகள் அல்லது நோய்கள் அல்லது இன்னல்கள் முன் வருவது, அவற்றில் சில பேரும் நல்ல மக்கள் மற்றும் அப்பாவிகளும் இழப்படைகின்றார்கள். இதனுடைய காரணம் என்றால் இயற்கை நியதி ஷரியத் நியதியை விட்டு தனியானதாகும். இயற்கை நீதியானது இயற்கை நீதியின் தண்டனையிலிருந்து ஷரியத்தின் நியதி காப்பாற்ற முடியாது. உதாரணமாக தண்ணீரில் மூழ்குவது ஒரு இயற்கையான விஷயமாகும். ஒரு மனிதனுடைய மார்க்க நேக்கம் அதனுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. ஒருவர் நீந்த கற்றுக்கொள்ளாதவரை அல்லது மற்ற எச்சரிக்கை முடிவுகளை மேற்கொள்ளாதவரை தண்ணீரில் விழுந்தால் மூழ்குவோம் என்பது இயற்கையான ஒரு விஷயம். அதே போன்று குழந்தைகள் பலவீனமாக பிறப்பது இது இயல்பான ஒரு விஷயமாகும். அதற்காக எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் தேடுவது தவறானதாகும். அதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக இயற்கையின் பக்கம் நாம் செல்ல வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய நோய்களை அவர்கள் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். தங்களுடைய சுற்றுச்சூழலை அவர்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். விபத்துகளுக்குள் உயிர்கள் செல்கின்றன. ரஹ்மான் என்ற பண்புக்கு எந்த ஒரு இலக்கும் ஏற்படுவதில்லை. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. இத்துடன் நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் வரவிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை முன்வைப்பேன். சையதுனா ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நமது சொர்க்கம் நம் இறைவனாவான், நம்முடைய உயரிய இன்பங்கள் நம் இறைவனம் இருக்கின்றன. ஏனென்றால் நாம் அவனை கண்டோம், மேலும் ஒவ்வொரு அழகையும் அவனிடம் கண்டோம். உயிரை கொடுத்தால் தான் கிடைக்கும் என்றாலும் இந்த செல்வம் வாங்கத்தக்கதாகும். மேலும் அனைத்தையும் இழந்தால்தான் கிடைக்கும் என்றாலும் சரி இந்த மாணிக்கம் பெறத்தக்கதாகும். இழப்பிற்குரியவர்களை அந்த நீரூற்றின் பக்கம் ஓடுங்கள், அது உங்களை வயிறார நீரருந்த செய்யும். இது வாழ்வு நீரூற்றாகும், அது உங்களை காப்பாற்றும். நான் என்ன செய்யட்டும்? மேலும் உள்ளங்களில் பதிய வைப்பதற்காக இந்த நற்செய்தியை எப்படி உள்ளத்தில் பதிய வைப்பேன்? நான் எந்த முரசை கொட்டு சந்தையில் நான் அறிவிப்பேன், உங்களுடைய இறைவன் இவன் என்று மக்கள் கேட்டுக்கொள்ளும் பொருட்டு. மேலும் கேட்பதற்காக மக்கள் காதுகள் திறந்து கொள்ளும் பொருட்டு எந்த
மருந்தை விட்டு நான் சிகிச்சை செய்ய முடியும். கிஷ்தி நூஹ் ரூஹானி ஹசன் தொகுதி 19 பக்கம் 20-22. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தாலா அடுத்த நிகழ்ச்சியோடு இதே தலைப்பில் நாம் உரையாடுவோம். அனுமதி தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया